வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ஸ்ரீநாத் பேசுகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய புது யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. அப்போது பழைய யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வச்சுருந்தேன். அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் காரணமாக அதில் நான் முதல்ல ஒரு மீன் கிரியேட்டராக இருந்தேன் காலேஜ் டைமில். இதுதான் என்னோடய பழைய யூடியூப் சேனலாக இருந்துச்சு. ஸ்ரீயூ வெர்ஷன் பேர். நியர் அபவுட் ஒரு 200 சம்திங் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. எல்லாமே நம்ம பிள்ளைங்கஸ் தான், நம்ம காலேஜ் பசங்க தான் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில். ஒரு சில வீடியோஸ் மேலோட்டமாக பார்ப்போம். லைக் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் கவர் பண்ணிகிட்ருந்தேன். லைக் 4 இயர்ஸ் பேக்கு தான் அந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருந்தேன். கொரோனாவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் சொன்ன வீடியோ மீம்ஸ் எல்லாம் தான் இது. காலேஜ் டைமில் நிறைய இந்த மாதிரி வீடியோ மீம்ஸ் பண்ணுவேன். இதை யூடியூப்பில் போட்டு தான் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகி 3 ஸ்ட்ரைக் ஆகி சேனலே போயிடுச்சு ஒட்டு மொத்தமாக. அண்டு எனக்கு தமிழ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் சார்ந்த நிறைய டாபிக்ஸ், தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி, சேர மன்னர்கள் பற்றி, அண்டு நிறைய இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனிபி பற்றி பேசியிருக்கேன். அண்ட் கிரிபாட்டி ஐலாண்ட்லாம் சூப்பரான டாபிக். மதன் கௌரி கூட பேசினது இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக மறுபடியும் இந்த புது சேனலில் நான் பேசுவேன். அண்ட் மேபி இந்த வீடியோஸோட இப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தால் மதன் கௌரி மாதிரி மேபி வந்திருக்கலாமா என்னமோ. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த ஸ்ரீலங்கா வீடியோலாம் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேருந்து பேசின வீடியோ நிறைய ஃபன் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து என்னோடய நேட்டிவ் டவுன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஸோ அதை பற்றி, அதோடய ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். இன்ஃபேக்ட் என்னோடய பழைய சேனல்லே ஹையஸ்ட் வியூவோட வீடியோ வந்து இது தான். பாசக்கார பசங்க. நான் ஏன் உன் சேனல் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து சிரிச்சுட்டு அகெயின் ரியாலிட்டி ஆஃப் த லைஃபுக்கு போகிறோம். பட் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குற கண்டென்ட் வந்து ஆக்சுவலாகவே ரியாலிட்டியாக தான் இருக்க போகுது. நம்ம வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேச போகிறோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸ்போர்ட்ஸ்னால் கிரிக்கெட் பற்றி மட்டும் இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸ் நம்ம கிரிக்கெட்டையே பார்த்துட்டு அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம். மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே லைஃபுக்கு தேவையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போகிறோம். லைஃபுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் தான் இந்த சேனலில் கவர் பண்ண போகிறோம். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு இருந்தால் மறந்துட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் ஸ்கிரிப்ட் பக்கத்தில் வச்சுருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேனலாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ரோஸ் வைக்க மாட்டேன், நோ கண்டென்ட் ஃபார் பிளேஸ், நோ மியூசிக். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பேசணுமோ டேரெக்டாக பேசிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஏன் வந்து மார்க்கோஸ்னு பேர் வச்சோன்னா வந்து இந்தியன் ஆர்மி, ஆக்சுவலி இந்த மார்க்கோஸுங்கிற பேரே வந்து ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுவேன், ஒரு டாப்பிக்காக கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஏன் மார்க்கோஸுங்கிற பேர் வச்சுருக்கேன்னு ஷார்ட் டெஃபினேஷனாக அவங்க கொடுத்துருக்கேன். மார்க்கோஸ் யாருன்னா வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு டாப் 1% வச்சுக்கோங்களேன். மற்ற 99% ஆஃப் த ஆர்மியே வந்து இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்த பர்டிகுலர் மார்க்கோஸ் 9 பேராசப்னு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அந்த டாப் 1%ஆக இந்த சேனல் இருக்கணும்னு தான் மார்க்கோஸுங்கிற பேர் வச்சது. அண்ட் எப்போவுமே வீடியோ வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகமாக சொல்கிறத விட செஞ்சு காமிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோ மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். தட்ஸ் இட்.